தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்க நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது. 1980 அந்த கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தில் அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்தது அப்படின்னா, நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜன் கமிட்டியை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள். அதுதான் முதல் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய ஹிஸ்டரியில கோர்ட் படியேறின முதல் கேஸ். அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை. அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா, இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார். இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம அவர் எனக்கு எதிராக எல்லாம் வன்மம் காட்டுறாங்க, எல்லாத்தையும் வெங்காயத்தை உரிப்பேன், நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம். அண்ணாமலை அரசியலுக்கு வந்த 2 வருஷத்துல சொல்றேன், இந்தியாவிலேயே அண்ணாமலை போல சகல சௌபாக்கியங்களோடு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு. இவர் ஒன்னும் மக்களுக்கு சேவை செய்ய வரல. டெமோக்ரஸியினுடைய 4th பில்லராக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறை மக்கள் கிட்ட இருந்து யாரும் சம்பளம் வாங்கல. நாங்க எல்லாம் வேலை செய்யறோம், எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. நிறுவனம் ஒரு 100 பேரை வச்சு வேலை கொடுக்குது, அதனால எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. எங்களை அடிமைங்கிறது, நாங்க இவங்க கிட்ட காசு வாங்குறோங்கிறது 14 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. 14 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிரசிடென்ட் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களா பைத்தியக்கார மாதிரி? இன்னைக்கு அண்ணாமலைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பெரிய எனக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா அவதூறு பேச சொல்லிட்டு இருக்கிறது. இதை அனுமதிக்க முடியாது. இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. எல்லாரையும் கோபாலபுரம் மீடியான்னு சொல்லிட்டு இருந்தபோது மிக கடுமையாக கட்டுரை எழுதுனது நான் தான். நான் எழுதிய பிறகுதான் அவர் இந்த கோபாலபுரம் மீடியா அப்படின்னு சொல்றதே பொத்திட்டு நிறுத்தினாரு. எல்லா ஸ்டேட்லயும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க அங்க இருக்கிறவங்க இப்படிதான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? காங்கிரஸ்க்கு ஃபேவரா இருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறாங்க. நீங்க இப்படியே தொடர்ந்து பேசுங்க திரு அண்ணாமலை. ஆனா ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்க பார்ட்டிக்கும் ரொம்ப நல்லது. அது